வணக்கம். என் பெயர் கேசவன். வயசு 55. நான் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கறேன். என் மனைவி பேரு கோமதி. வயசு 48. பார்க்க நடிகை சுகன்யா மாதிரி இருப்பா. எங்களுக்கு ஒரு பையன், பேரு ரகு. வயசு 24 ஆகுது. தனியார் வங்கியில மேனேஜரா வேலை பார்க்கறான். எங்களுக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி. நாங்க இப்ப இருக்கிறது மதுரை பக்கம். பையன் வேலை பார்த்து அதே வங்கியில அவன் கூட வேலை பார்த்த பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டு அவளை காதலிச்சான். முதல்ல நாங்க அதுக்கு ஒத்துக்கல. காரணம், அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தானவ. அவ பேரு மாதவி. வயசு 32 ஆகுது. அவ தந்தை ரியல் எஸ்டேட் மற்றும் அரசியல் சார்ந்த ஒரு கட்சியில இருப்பதால நல்ல செல்வாக்கு மிக்கவர். பையனோட எதிர்காலம் கருதி நாங்க இதுக்கு ஒத்துக்கிட்டோம். மாதவிய பத்தி சொல்லணும்னா நல்ல அடக்கமான பொண்ணு. பார்க்க நடிகை சமந்தா மாதிரி இருப்பா. நானும் என் மனைவியும் மாசத்துல 2-3 நாட்கள் ஒன்னா இருப்போம். ஆனா எனக்கு சில நாட்கள் என் மனைவி மீது உள்ள பாசம் குறைய ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம் என் மருமகள் மாதவி. நான் என்னைக்குமே என் மனைவிக்கு துரோகம் நினைச்சது கூட கிடையாது. ஆனா மாதவிய பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னால மனைவிய திருப்திப்படுத்த முடியல. இந்த விஷயம் என் மனைவிக்கும் தெரியும். அவ என்கிட்ட இத பத்தி பல முறை கேட்டிருக்கிறா. ஆனா நான் அவங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, நாம இப்ப வேணான்னு சமாளிச்சுட்டு இருந்தேன். மாதவி கணவனை கூட்டிட்டு அவன் கூட ஹனிமூன் போனா. நான் மாதவிய நினைச்சு அன்னைக்கு மாதவி என் மனைவியை விட என்னிடம் சகஜமா பேசுவா. அவளுக்கு என் மேல ஏதோ ஏக்கம் இருக்குன்னு நினைப்பேன். அவள் சென்று 2 நாள் கழிச்சு நான் மனைவி கேட்டதை பண்ணிட்டு அவளை தூங்க வச்சேன். அப்ப என் மொபைலுக்கு மெசேஜ் வர நான் எடுத்து பார்த்தேன். யாருன்னு? அது வேற யாரும் இல்ல, என் மருமக தான். மருமகள்: மாமா என்ன பண்றீங்க? நான் படுத்திருக்கமா. அவள்: அப்ப அத்தை? நான்: என்னம்மா சொல்ற நீ? அவ: மாமா, டெய்லியும் நீங்க அத்தை கூட இருந்தீங்க. இப்ப எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க அத்தைய தொடவே இல்லைன்னு அன்னைக்கு அத்தை சொன்னாங்க. அதான் நீங்க சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் அவரை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நான்: ஓ, நீங்க ஹனிமூன் தானே போயிருக்கீங்க. என் மனைவி எப்ப இத உன்கிட்ட சொன்னா? அவள்: மாமா, நாங்க இங்க ஹனிமூனுக்கெல்லாம் வரல. உங்க பையன் நம்ம வீட்லயே ஒண்ணும் இல்ல, இங்க வந்து எங்களை பண்ண போறாரு. நான்: என்னம்மா சொல்ற நீ? அவள்: ஆமா மாமா, உங்க பையன் ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல, அந்த விஷயத்துல ரொம்ப வீக்கு. நான்: என்னம்மா சொல்ற நீ? இத பத்தி நீ எதுவுமே சொல்லலையேம்மா. உங்க அத்தைக்கு தெரியுமா இது? அவள்: அட போங்க மாமா, தெரியும் அவங்களுக்கும். இன்னொன்னு தெரியுமா மாமா? நான்: என்னம்மா அந்த இன்னொன்னு? அவள்: நீங்க என்ன வீட்டுல திருட்டுத்தனமா பாக்குறது. நான்: என்னம்மா சொல்ற நீ? அவள்: மாமா, எனக்கு இது முதல்ல தெரியாது. அத்தை சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கப்புறம் நானும் கவனிச்சேன். அத்தை சொல்றது உண்மைதான். எனக்கு இன்னும் வியர்த்துச்சு. நான் என் மனைவிய பார்த்தேன். அவ கலப்புல தூங்கிட்டு இருந்தா. எப்படி தெரியும்னு யோசிக்க தொடங்கினேன். அவள்: மாமா, என்னாச்சு, இருக்கீங்களா என்று அவ கேட்ட உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஒருவேளை அதை வைத்து என் மனைவி கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படின்னு யோசிக்க தொடங்கினேன். பழைய நினைவுகள் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுது. எங்களுக்கு திருமணமாகி சில மாதங்கள்லயே மனைவியின் அம்மா எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. முதல்ல கண்டுபிடிக்கல. அப்புறம் என் மனைவி அதை நான் செய்யும் போது பார்த்துட்டா. அப்ப எனக்கு என்னோட வாழ்க்கை நாசமாயிட்டுதுன்னு பயம். மனைவி நேரா படுக்கை அறைக்கு சென்றா. நான் அவ சமாதானப்படுத்த அவ பின்னாடியே போனேன். அவகிட்ட மன்னிப்பும் கேட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு உறுதி கொடுத்தேன். அவ என்கிட்ட வந்து பேசினா. அவ அம்மா கூட அவ ஓகேனா. அவள் அம்மாவிடம் கேட்க சொன்னேன். அவங்க வெளியே சென்றிருந்தாங்க. மதியம் அவங்கள வீட்டுக்கு வர சொல்லி அவங்க கூடயே அன்ற கழித்தேன். அது மட்டும் இல்லாம நானும் அவனும் சாப்பிடும்போது மனைவி தான் பரிமாறுவா. எங்களை உட்கார வச்சு என் மருமக பரிமாறுறா. அப்பா அவ பரிமாறும்போது பார்த்து ரசிப்பேன். எனக்கு அப்பதான் ஒரு சில விஷயங்கள் நினைவுக்கு வந்துச்சு. அவ ஹனிமூன் செல்லும் 2 நாட்கள் வீட்டுல நடந்த நினைவுகள் எனக்குள்ள வந்துச்சு. அன்னைக்கு ஒரு காலை பொழுது
வழக்கம் போல அவ குளிச்சுட்டு நெய்ட்டிய போட்டுட்டு வெளியே வந்தா. வெளியே வந்து என்னை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிச்சா. அவ வந்தவுடன் நான் சென்று அவ துணிகளை தேடினேன். அங்க எதுவுமே இல்ல. சரின்னு சோகமா நான் வெளியே வந்தேன். அன்னைக்கு காலை உணவு சாப்பிட உட்கார்ந்த போது மருமகள் என் அறையில உட்கார வச்சு பரிமாறினா. இதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்க என் மருமகள் அவ மொபைல்ல இருந்து எனக்கு 10க்கு மேல் தடவை என்ன ஆச்சுன்னு அனுப்பியிருந்தா. நான் அப்போதான் கவனிச்சேன். கடைசியா அவள் இரவு வணக்கம் என்று எழுதிய பக்கத்துல இப்படி அனுப்பிவிட நான் என் மனைவிய பார்த்தேன். அவ அரை தூக்கத்துல இருக்க. ரொம்ப வருஷம் ஆச்சு அவளை இப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அவளை பார்க்க ஆரம்பிச்சேன். விடியற்கால ஒரு 4 மணி போல அவளை தூங்க வச்சுட்டு நானும் படுக்க தயாரானேன். சரின்னு மருமகளுக்கு ஒரு வணக்கம் சொல்லிட்டு தூங்க தயாரானேன். அப்ப மனைவியின் செல்போன் சத்தம் போட அதை நான் எடுத்து பார்த்தேன். அதுல பல மெசேஜ் வந்திருந்துச்சு. அதை பார்த்த நான் மிகவும் அதிர்ச்சி ஆயிட்டேன். அதிலும் நம்பரை பார்த்தேன். இன்னும் அதிர்ச்சி. அது வேற யாரும் இல்ல, ரகு கிட்ட இருந்து வந்த மெசேஜ் தான் அது. அவன்கிட்ட மெசேஜ் வந்துகிட்டே இருக்க நான் அவனுக்கு ரிப்ளை பண்ணேன். தூக்கம் வருது, நாளைக்கு பேசுறேன்னு அனுப்பிட்டு அவள் சாட் ஹிஸ்டரிய கிளீன் பண்ணி வச்சுட்டேன். எனக்கு இன்னும் பல சந்தேகம் வர ரகு மற்றும் இவளுக்கு எப்படின்னு எனக்குள்ள எண்ணம் வந்துச்சு. நான் அவங்க தொடர்பு தெரிஞ்சுக்கொள்ள என் மனைவியின் மொபைல ஹேக் பண்ணேன். இனி அவளும் அவனும் செய்யும் சேட்ட நானும் பார்க்கலாம்னு அவ மொபைல வச்சுட்டு நான் தூங்க போயிட்டேன். கோமதி ரவிய பெத்தெடுத்தவ கிடையாது. என் மனைவியும் கோமதியின் கணவரும் ஒன்றாய் வேலை பார்த்தாங்க. அப்ப அவங்க இடையில ஏற்பட்ட பழக்கத்துல இருவரும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க. அப்ப ரவிக்குமாருக்கு 8 வயசு. அதனால நான் கோமதிய 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் அவ ரவிய நல்லாதான் பாத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் காலை நான் எந்திரிக்கும் போது மணி 8 ஆயிடுச்சு. மனைவிய பக்கத்துல பார்த்தேன். அவ இல்ல. அவளோட போனை பார்த்தேன். அதுல ஒரு மெசேஜ் கூட இல்ல. சரின்னு பெட்ரூமை விட்டு வெளியே வந்து மனைவிய தேடினேன். அவ சமையல் அறையில சமையல் செஞ்சுட்டு இருந்தா. சரி, அவகிட்ட இத பத்தி கேட்டுடலான்னு தோணுச்சு. சரி, அப்புறம் பாப்போம்னு விட்டுட்டேன். நான் பாத்ரூம் செல்ல என் போன் அடிச்சுது. எடுத்து பார்த்தேன். மாதவி ஹாய்ன்னு அனுப்பியிருந்தா. நான் என் போனை எடுத்துக்கிட்டே பாத்ரூம் போயிட்டேன். அங்கு என் மனைவியோட பழைய துணிகள் இருந்துச்சு. அதை தள்ளி வச்சுட்டு அவளுக்கு நானும் ஹாய்ன்னு அனுப்பினேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அவளிடம் இருந்து மெசேஜ் வந்தது. மருமக, மாமா, என்ன நேத்து பதில் சொல்லாமையே போயிட்டீங்க? நான் இல்ல, நெட்வொர்க் ப்ராப்ளம். நான் ரிப்ளை பண்ணும்போது நீ இல்லம்மா. மருமக, ஓஹோ, என்ன பண்றீங்க நீங்க? நான் போமா, உன் நினப்பாவே இருக்கு இப்போ. அவள், ஏன் மாமா? நான் உனக்கு தான் தெரியுமேமா. அவள், மாமா, நாங்க வந்துருவோம். இப்போதைக்கு அத்தைக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்காக வேண்டி. நான், அடி கள்ளி, சரிடி, நீ இப்போ என்ன பண்ற? அவள், நான் படுத்திருக்கேன். நான், அவன் இல்லையா? அவள், இல்ல மாமா, அவரு வெளியே போனாரு. அத்தை எங்க மாமா? நான், அவ சமையல் பண்றாமா. அவள், சரி மாமா, அத்தை கிட்ட நான் மெசேஜ் பண்ணேன்னு சொல்ல வேணாம். அவங்க இப்ப சொல்ல வேண்டான்னு சொல்லி இருந்தாங்க. வந்து சொல்லலாம்னு சொன்னாங்க. நீங்க எதுவுமே காட்டிக்காதீங்க. நான், சரிம்மா, நான் சொல்லல. சீக்கிரமா வாங்க வீட்டுக்கு. நான் நேரா அவங்க அறைக்கு போனேன். அவ சொன்ன அந்த கூடைய பார்த்தேன். அதுல மாதவியோட 2 நாட்கள் முன்னாடி யூஸ் பண்ண துணி இருந்துச்சு. அதை நான் எடுக்கும்போதுதான் ஒன்னு கவனிச்சேன். அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். பிறகு அவங்க அறைய பார்த்தேன். அதுல மேஜையில மாத்திரை இருந்தது. அதையும் எடுத்துக்கிட்டு சமையல் அறைக்கு போனேன். அங்க மனைவி மொபைல வச்சிருந்தா. நான் என்னோட அறைக்கு போய் என் மொபைல பார்த்தேன். அவன், என்னடி நேத்து சரியான வேலை போல. அவள், என்னடா சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? அவன், எப்படி தெரியுமா? நீதானே நேத்து சொன்ன. அவள், நான் சொன்னேனா? என்ன சொன்ன? அவன், நேத்து சொன்னேன்ல. அவள், நான் எப்படா சொன்னேன்? உனக்கு என்ன ஆச்சு? ஒரு சில நிமிடங்கள் அவன் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து அனுப்ப அதை பார்த்து அவளுக்கு வியர்க்க ஆரம்பிச்சுது. அவன், நீதானே அனுப்புனேன்னு கேட்க மனைவி வரும் சத்தம் கேட்க நான் வாசலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். மனைவி ஓடி வந்து
என் கால்ல விழுந்தா. என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் என்னன்னு கேட்டேன். அவ அதான் உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல. ஏதோ ஆர்வத்துல இப்படி நடந்துக்கிட்டேன்னு மன்னிப்பு கேட்டா. சரி, எவ்வளோ வருஷமா இது நடக்குது? 3 வருஷம்தான். அதுவும் இந்த லாக்டவுன்ல தாங்க. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் இந்த கொரோனா சமயத்துல மனைவிக்கு சரியாவே தீனி போட முடியல. அவ என்ன பண்ணுவா பாவம். அவள் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ல. நான், ஏய், இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ, என்னங்க, உங்களுக்கு ஓகேவா? நான், உனக்கு என்னோட அன்பளிப்பு இது. அவள், என்ன பார்த்து நீங்க அவ கூட பேசுனீங்களா? நான், ஆமா. அவள், அதான பார்த்தேன். சரி, உங்களுக்கு ஏத்தவ அவதான். அவ போன் அடிக்க அவ எழுந்து போனா. நானும் அவ பின்னாடி போய் ஸ்பீக்கர் ஆன் பண்ணேன். ரகு, ஹலோ, அம்மா. அப்ப அப்பாவுக்கு எல்லாம் தெரியுமா? அவ கட் செஞ்சு பின்பு 2 நிமிடம் கழிச்சு அவன் அடிச்சான். அப்போ நான் கோமதி கிட்ட விவரத்தை கூறி அவனிடம் கூற சொல்றேன். இந்த முறை அவ எடுத்து பேசனா. கோமதி, டேய், அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரியும்டா. அப்பா ஓகே சொல்லிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஓகேனா சொல்லு. அவன், என்ன கண்டிஷன் அது? கோமதி, கோமதி, உங்க அப்பாவுக்கு. அவன், என்னம்மா சொல்ற? அவ அதுக்கு ஓகே சொல்லணும்ல. கோமதி, அதெல்லாம் ஓகே தான்டா. உனக்கு ஓகேனா இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க. அவன் எதுவுமே சொல்லல. அவனிடம் இருந்து எதுவும் கேட்கல. அவன் லைன்ல இருந்தான். ஆனா அவன் எதுவுமே பேசாம இருந்தான். கோமதி, ஹலோ, ஹலோ, இருக்கியாடா? அவள் கத்திக்கிட்டே இருக்க அவன் காலை கட் பண்ணான். சரின்னு அவனும் சோகமாக. நானும் அலுவலகத்துக்கு போனேன்.